चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 1/6/1983 அவ்வக்த பாப்தாதாவின் மகாவாக்கியம். தலைப்பு: புதிய ஞானத்தை மற்றும் ஞானம் அளிக்கும் வள்ளலை அதிகார உரிமையுடன் பிரத்யக்ஷம் செய்யுங்கள். அப்பொழுது பிரத்யக்ஷதாவின் முரசு ஒலிக்கும். வருடாந்திர மீட்டிங்கில் பாப்தாதாவின் வருகை. அனைத்து கிரீடம் அணிந்த மற்றும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் விசேஷ ஆத்மாக்களின் சபைதான் இது இல்லையா? நீங்கள் அனைவரும் தன்னை கிரீடம் அணிந்த மற்றும் சிம்மாசனதாரியாக நினைக்கிறீர்கள் தான் இல்லையா? நீங்கள் அனைவரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் பொறுப்பின் கிரீடம் அணிந்தவர்கள் தான் இல்லையா? எல்லைக்கு அப்பாற்பட்ட கிரீடம் என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட நினைவு சுரூபத்தில் நிலைத்திருப்பது. எல்லைக்கு அப்பாற்பட்ட பொறுப்பின் கிரீடத்தை அணிந்திருப்பவர். ஒவ்வொரு எல்லைக்கு அப்பாற்பட்ட கிரீடம் அணிந்த குழந்தைகளின் ஒளி மற்றும் சக்தியின் கிரணங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டு பரவியிருக்கிறது. எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து விலகி எல்லைக்கு அப்பாற்பட்ட மகாராஜா ஆகிவிட்டீர்கள் தான் இல்லையா? தேகத்தின் எல்லைக்கு உட்பட்ட நினைவிலிருந்து விலகிவிட்டீர்கள் என்றால் தேகத்தையும் சேர்த்து அனைத்து எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து விலகிவிட்டீர்கள். விசேஷமாக சேவையே எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதில் கொண்டு செல்வது. பிரம்ம பாபா அவ்வக்தமாக ஏன் ஆனார்? எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து விடுவித்து எல்லைக்கு அப்பாற்பட்டதில் அழைத்து செல்வதற்காகத்தான் ஆனார். பிரம்ம பாபா மேலிருக்கும் அன்பின் பிரத்யக்ஷஸ்வரூபம். ஃபாலோ பிரம்ம பாபா. பிரம்ம பாபா தன்னுடைய வலதுகரமான குழந்தைகளுக்கு தன்னுடைய விசேஷ புஜங்களுக்கு அவ்வக்த வதனத்திலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய கையோடு கைகோர்த்து கொள்வதற்காக இரு கரங்களையும் விரித்து அழைத்து கொண்டிருக்கிறார். பிரம்ம பாபாவிற்கு குழந்தைகள் மேல் அன்பு இருக்கிறது. எனவே குழந்தைகளே, எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் வந்துவிடுங்கள் என்று பிரம்ம பாபா அழைக்கிறார். இந்த ஓசையை கேட்கிறீர்களா? குழந்தைகள் தனக்கு சமமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட கிரீடம் அணிந்தவராகி நாலாபுறங்களிலும் பிரத்யக்ஷதாவின் ஒளி மற்றும் சக்தியை அந்த மாதிரி பரப்ப வேண்டும். அதன் காரணமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து நம்பிக்கையின் கிரணங்கள் தென்பட வேண்டும் என்று இந்த ஒரே ஒரு எண்ணம்தான் பிரம்ம பாபாவிடம் எப்பொழுதும் இருக்கிறது. அனைவரின் விரல் அந்த விசேஷ ஸ்தானத்தை நோக்கி இருக்கட்டும். ஆகாயத்தையும் தாண்டி விரலை காண்பித்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பூமியில் வரதான பூமியின் நட்சத்திரங்கள் பிரத்யக்ஷம் ஆகிவிட்டார்கள் என்று அவர்களுக்கு அனுபவம் ஆக வேண்டும். இந்த சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலம் இங்கே அனுபவம் ஆக வேண்டாம். எப்படி அறிவியலை சேர்ந்தவர்கள் அறிவியலின் ஆதாரத்தினால் ஆகாயத்தின் நட்சத்திர மண்டலத்தின் அனுபவம் செய்விக்கிறார்கள், அதே மாதிரி இந்த பூமியின் சைத்தன்ய நட்சத்திர மண்டலம் தூரத்தில் இருப்பவர்களுக்கும் அனுபவம் ஆகட்டும்.
இந்த நல்ல விருப்பத்தை நிறைவேற்றுபவர்கள் நீங்கள் அனைத்து பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள். அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட திட்டத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் இல்லையா? திட்டங்களையோ தங்களுடைய சக்திக்கு ஏற்றபடி உருவாக்குகிறார்கள். நேரத்திற்கு தகுந்தாற்போல் இப்பொழுது பாப்தாதா குழந்தைகளிடமிருந்து இன்னும் செய்யாமல் இருக்கும் எந்த சேவையை விரும்புகிறார்? பாப்தாதா இன்று ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருந்தனர். என்ன ஆன்மீக உரையாடல் நடந்தது? தந்தை கூறினார், பொறுப்பாளர் ஆகியிருக்கும் என்னுடைய சிரேஷ்ட குழந்தைகள், கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் என்று கூறினாலும், நெருக்கமான குழந்தைகள் என்று கூறினாலும், அல்லது எப்பொழுது தந்தையின் கூடவே இருக்கும் குழந்தைகள் என்று கூறினாலும், அந்த மாதிரி குழந்தைகள் சேவையின் திட்டங்களை உருவாக்குவதற்காக வரதான பூமியில் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். அதற்கு பிரம்ம பாபா கூறினார், மீட்டிங்கில் என்னென்ன திட்டங்கள் உருவாகி இருக்கின்றனவோ அவை மிக நல்ல திட்டங்கள். ஆனால் முக்கியமான ஒரு சேவை இன்னும் செய்யாமல் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ளவர்கள், மேலும் எத்தனை விதமான அதிகாரம் உள்ளவர்கள். ஞானத்தின் அதிகாரம், யோக பலத்தின் அதிகாரம், சிரேஷ்ட தாரணை சொரூபத்தின் அதிகாரம், நேரடியாக தந்தையின் வாரிசு என்ற அதிகாரம், உலகத்தை மாற்றம் செய்வதற்கு பொறுப்பாளர் ஆனதின் அதிகாரம். அந்த மாதிரி எத்தனை அதிகாரங்கள் இருக்கின்றன. எப்படி ஒரு சாஸ்திரத்தின் அதிகாரம் உள்ளவர் கொஞ்சம் கொஞ்சம் தியாகம் செய்து தூய்மை ஆனதின் அதிகாரம் உள்ளவர்கள், அவர்கள் ஒரு அதிகாரம் மட்டும் உள்ளவர்கள், அதுவும் சத்தியமான அதிகாரம் இல்லை. மகான் ஆத்மாக்களுக்காக என்னவோ இருக்கிறார்கள். ஆனால் பரமாத்மா தந்தையின் சம்பந்தத்தின் யதார்த்த ஞானத்தின் அதிகாரம் இல்லை. அந்த மாதிரி ஒரு அதிகாரம் உள்ளவர்கள் கூட உலகில் அனைத்து ஆத்மாக்களையும் தன் பக்கம் கவர்ந்து இழுத்து பொய்யை சத்தியம் என்று நிரூபித்து நடந்தே வந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை காலமாக தன்னுடைய அதிகாரத்தை காண்பித்தே வந்திருக்கிறார்கள். எவ்வளவு உறுதியுடன், அற்பகால பிராப்தியின் ஜொலிப்புடன் தன்னுடைய பிரபாவத்தை ஏற்படுத்துகிறார்கள். எனவே யார் அனைத்து அதிகாரமுள்ள சிரேஷ்ட ஆத்மாக்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை தெரிந்திருக்கிறார்களா? முடிவு ஏற்படுவதற்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கிறது என்று யோசிக்கிறீர்களா? 1984 வரையிலா அல்லது 2000 ஆண்டு வரையிலா? எதுவரை இருக்கிறது என்று உத்தேசமாக யோசிக்கிறீர்களா? 2000வது ஆண்டு முடிவடையுமா அல்லது அதற்கு முன்பாகவே நடந்துவிடுமா? தன்னுடைய தயாரான நிலையின் கணக்குப்படி என்ன நினைக்கிறீர்கள்? எந்த விஷயம் இன்னும் செய்யாமல் மிச்சம் இருக்கிறது? புது உலகத்திற்கான நிலத்தையோ உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் புது உலகத்திற்கான ஆதாரம் இந்த புதிய ஞானம். முதல் மகிமையாக என்ன வருகிறது? ஞானக்கடல் என்று கூறுகிறீர்கள் இல்லையா? அப்படி முதல் மகிமையாக இருக்கும் ஞானத்தை, புதிய ஞானத்தை உலகத்தினரின் முன்பு பிரத்யக்ஷம் செய்திருக்கிறார்களா? இதுவரையிலும் இது புதிய ஞானம் என்பதே பிரத்யக்ஷம் ஆகவில்லையோ, அதுவரை ஞானம் அளிக்கும் வள்ளல் எப்படி பிரத்யக்ஷம் ஆவார்? இந்த புதிய ஞானத்தின் மூலம்தான் அது நடந்தேறும். ஆத்மாக்கள் என்ன கூறுகிறார்கள், மேலும் பரமாத்மா என்ன கூறுகிறார் என்ற இந்த வித்தியாசம் எதுவரை மனிதர்களின் புத்தியில் வரவில்லையோ அதுவரை எந்த ஒரு சின்ன மரக்குச்சியின் ஆதாரத்தை பிடித்திருக்கிறார்களோ அதை எப்படி விடுவார்கள்? மேலும் ஒருவரின் ஆதாரத்தை எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? இப்பொழுதோ சின்ன சின்ன மரக்குச்சிகளின் ஆதாரத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுவேதான் தன்னுடைய ஆதாரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் அவர்களுக்கு ஞானம் மூலமாக ஞானம் அளிக்கும் வள்ளலின் ஆதாரம் அனுபவம் ஆகவில்லையோ அதுவரை இந்த எல்லைக்குட்பட்ட பந்தனங்களிலிருந்து விடுபட முடியாது. இதுவரையிலும் பூமியை தயார் செய்வதற்கான வாயுமண்டலத்தை மாற்றுவதற்கான சேவை நடந்திருக்கிறது. நல்ல காரியம்தான். பரிவாரத்தின் அன்பு இருக்கிறது. இந்த அன்பின் குணம் வாயுமண்டலத்தை மாற்றம் செய்வதற்கு காரணமானது. நிலம் என்னவோ உருவாகிவிட்டது, மேலும் உருவாகிக் கொண்டே இருக்கும். ஆனால் அஸ்திவாரமாக
புதுமையாக விதையாக என்ன இருக்கிறதோ அது புதிய ஞானம். சுயநலமற்ற அன்பு, ஆன்மீக அன்பு, இதையோ அனுபவம் செய்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அன்பின் கூடவே ஞானத்தின் அதிகாரம் உள்ள ஆத்மாக்கள், சத்திய ஞானத்தின் அதிகாரம் இது என்பது இன்னும் பிரத்யட்சமாகவில்லை. யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் இது புதிய ஞானம், புதிய விஷயம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை எதை யாருமே கூறவில்லையோ அது இங்கு கூறப்படுகிறது. இங்கு சொல்பவர் அதிகாரம் நிறைந்தவர் என்று வர்ணனை செய்ய வேண்டும். தூய்மை இருக்கிறது, அமைதி இருக்கிறது, அன்பு இருக்கிறது, சுத்தம் இருக்கிறது. ஆக இந்த அனைத்து விஷயங்களும் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தின் ஆதாரத்தில் நிலம் பரிவர்த்தனை ஆனது. இதுவும் 4 ஸ்தம்பங்கள். முதலில் எது யாருடைய புத்தியிலும் பதியவில்லையோ அது இப்பொழுது இந்த 4 ஸ்தம்பங்களின் ஆதாரம் மூலமாக புத்தியை ஈர்க்கிறது. இந்த பரிவர்த்தனையோ ஆகிவிட்டது. ஆனால் இப்பொழுது முக்கியமான விஷயமாக என்ன இருக்கிறதோ, அதாவது இது புதிய ஞானம் என்ற இந்த செய்தி அனைவருக்கும் பரவ வேண்டும். இன்று வரை எந்த விஷயங்களை அனைவருமே ஆம் என்று கூறி வந்தனரோ அந்த விஷயங்களுக்காக பிரம்மகுமாரிகளின் அனைத்து சக்திகளின் அதிகாரம் இல்லை என்று நிரூபித்து கூறுகிறது. எதை அவர்கள் இல்லை என்று கூறி வந்தார்களோ அதை நீங்கள் ஆம் என்று கூறுகிறீர்கள். எனவே ஆம் மற்றும் இல்லை என்ற இரவு பகலுக்கான வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. எனவே நீங்கள் இந்த மிகப்பெரிய மகான் வித்தியாசத்தை நிரூபிக்கும் மகான் ஆத்மாக்கள் என்ற இந்த பெயரை இப்பொழுது வெளிப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் வெற்றி முழக்கம் ஒலிக்கும். ஆத்மாவின் ஞானம் யதார்த்த ரூபத்தில் இல்லை என்பது இருக்கிறது. ஆனால் இருந்தும் மக்கள் கேட்டு விட்டு ஆம் அங்கேயும் இதேதான் கூறுகிறார்கள் என்று அதையும் இதையும் கலந்து விடுகிறார்கள். ஆனால் முழு உலகமும் ஒரு பக்கம், மேலும் பீக்கு இன்னொரு பக்கம் என்ற இந்த செய்தியை மிக சப்தமாக பரப்ப வேண்டும். இவர்கள் புதிய ஞானத்தை சொல்லும் அதிகாரம் உள்ளவர்கள். இந்த அதிகாரம் பிரத்யட்சமாக வேண்டும். இதன் மூலமாகத்தான் சக்திசாலியான ஆத்மாக்கள் முன்னுக்கு வருவார்கள். அவர்களை உங்களுக்காக தண்டோரா அடிப்பார்கள். நீங்கள் தண்டோரா அடிக்க வேண்டியதாக இருக்காது. ஆனால் அந்த மாதிரி ஆத்மாக்கள் புதிய விஷயத்தை தெரிந்து திருப்தியாகி புதிய ஊக்கத்தில் வந்து தண்டோரா அடிப்பார்கள். தர்ம யுத்தமும் இப்பொழுது இன்னும் நடக்க வேண்டியது இருக்கிறது இல்லையா? இப்பொழுது குருமார்களின் ஆசனத்தையே எங்கே அசைத்திருக்கிறோம். இப்பொழுதோ கிளைகள் ஆகியவை மிகவும் சௌகரியமாக தங்களுடைய விஷயங்களிலேயே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விதை எப்பொழுது பிரத்யக்ஷ ரூபத்தில் வரும், விதை எப்பொழுது மேலே வருகிறது என்று தெரியுமா? எப்பொழுது சிறிய மற்றும் பெரிய கிளைகள் முற்றிலும் காய்ந்த இலைகள் இல்லாத காய்ந்த கிளைகளாக இருந்து விடுகிறதோ அப்பொழுது விதை மேலே பிரத்யக்ஷம் ஆகும். அப்படியானால் அதற்கான திட்டத்தை உருவாக்கி இருக்கிறீர்களா? எப்பொழுது தன்னுடைய நிலையில் வருகிறார்கள் என்றால் தன்னுடைய உண்மையான ஞானத்தின் பிரத்யக்ஷமோ ஆக வேண்டும் இல்லையா? ஒருவேளை வரதான பூமியில் வந்தும் அமைதி மிக நன்றாக இருக்கிறது, அன்பு மிக நன்றாக இருக்கிறது என்று மட்டும் கூறுகிறார்கள் என்றால், இந்த கொஞ்சத்தை மட்டும் பையை நிரப்பி சென்று விடுவார்கள் என்றால், வரதான பூமியில் வந்து விசேஷமாக என்ன எடுத்து சென்றார்கள்? புதிய ஞானத்தையும் நிரூபிக்க வேண்டும் இல்லையா? இதே புதிய ஞானத்தின் அதிகாரம் மூலமாகத்தான் அனைத்து சக்திகளின் அதிகாரம் நிறைந்தவர் நிரூபணம் ஆவார். கொடுப்பவர் யார்? அன்பு மற்றும் அமைதி கிடைப்பதனால் இவர்களை உருவாக்குவர் யாரோ ஒரு சிரேஷ்டமானவர் என்று இந்த அளவு அவசியம் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் சுயம் பகவான் இவர்களை உருவாக்குபவர் என்று வெகு சிலர்தான் புரிந்து கொள்கிறார். எனவே இன்னும் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது என்று புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது புதிய உலகத்திற்கான புதிய ஞானத்தை உலகில் நாலாபுறங்களிலும் பரப்புங்கள். புரிந்ததா? கோடியில் சிலர் உருவாகட்டும், ஆனால் நாலாபுறங்களிலும் மேலும் செய்தித்தாள்களிலும் பிரம்மகுமாரிகள் உலகில் இல்லாத புதிய ஞானத்தை சொல்கிறார்கள் என்று செய்தி பரவ வேண்டும். என்ன ஞானம் சொல்கிறார்கள், அதற்கான ஆதாரம் என்னவென்று நம்புகிறார்கள், அது எப்படி நிரூபணம் செய்கிறார்கள் என்ற இவை அனைத்தும் எப்பொழுதும் செய்தித்தாளில் வருகிறதோ
அப்பொழுது ஞானம் கொடுக்கும் வள்ளலின் முரசு ஒலித்தது என்று புரிந்து கொள்ளுங்கள். புரிந்ததா? ஞானத்தின் பிரபாவத்தில் பிரபாவம் அடைந்தவர் ஆக வேண்டும். ஞானத்தின் பிரபாவசாலி மற்றும் அன்பின் பிரபாவசாலியில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? பிராமணர்களிலும் 2 பாகத்தை பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா? பிராமணனாகவோ ஆகியிருக்கிறார். ஆனால் சிலர் அன்பின் ஆதாரத்தில், மேலும் சிலர் இருவரின் நிலையில் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? யார் அன்பையும் ஞானத்தின் ஆதாரத்தில் புரிந்து கொள்கிறாரோ அவர் தடையற்று இந்த வாழ்க்கையில் நடந்து கொள்வார். யார் அன்பின் ஆதாரத்தில் மட்டும் இருக்கிறார்களோ அவர் சக்திசாலியான ஆத்மாவாக இருக்க மாட்டார். ஞானத்தின் பலம் அவசியம் வேண்டும். யாருக்கு படிப்பின் மீது அன்பு இருக்கிறதோ, முரளியின் மேல் அன்பு இருக்கிறதோ, மேலும் யாருக்கு பரிவாரத்தின் மேல் மட்டும் அன்பு இருக்கிறதோ, இவர்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! பிராமண வாழ்க்கை பிடித்திருக்கிறது, தூய்மையாக இருப்பது பிடித்திருக்கிறது என்று இதன் ஆதாரத்தில் வருபவர்கள், மேலும் ஞானத்தின் சக்தியின் ஆதாரத்தில் வருபவர்களில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! ஞானத்தின் போதை ஆன்மீகமான எதன் ஆதாரத்தில் இல்லாத போதை. பார்க்க போனால் அன்பும் ஒரு சக்திதான். ஆனால் அன்பின் சக்தி உள்ளவர் ஆதாரமின்றி இருக்க முடியாது. அவசியம் ஏதாவது ஆதாரம் வேண்டும். சிந்தனை சக்தி, ஞானத்தின் சக்தி உள்ளவரிடத்தில் இருக்கும். எந்த அளவு சிந்திக்கும் சக்தி இருக்குமோ அந்த அளவு புத்தியை ஒருநிலைப்படுத்தும் சக்தி இயல்பாகவே வரும். மேலும் எங்கு புத்தியின் ஒருநிலைப்பட்டு இருக்கிறதோ அங்கு பகுத்தறிவதின் மற்றும் நிர்ணயம் செய்வதின் சக்தி இயல்பாக வரும். எங்கு ஞானத்தின் அஸ்திவாரம் இருக்கிறதோ அங்கு பகுத்தறியும் சக்தி, நிர்ணயம் சக்தி பலகீனமாக இருக்கும். ஏனென்றால் ஒருமித்த நிலை இல்லை. நல்லது, பாப்தாதாவோ அனைத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சிரிப்பும் வருகிறது. மேலும் அன்பில் பலியாகவும் ஆகிவிடுகிறார். குழந்தைகளின் தைரியத்தை பார்த்து குஷி அடைகிறார். பிரம்ம பாபாவின் மனதில் இந்த குழந்தைகள் தனக்கு சமமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிபதியாகிவிட வேண்டும் என்ற எண்ணம் அதிகம் வருகிறது. குழந்தைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? மேலும் இரவு பகலாக குழந்தைகளின் சேவையிலேயே மூழ்கியிருக்கிறார். சூட்சும வதனத்திலேயே இரவு பகல் கிடையாது. ஆனால் இந்த ஸ்தூல உலகத்தில் இருக்கிறது தான் இல்லையா? ஒவ்வொரு குழந்தையையும் விசேஷ ஆத்மா, சம்பூர்ண ஆத்மா, சம்பன்ன ஆத்மா, சமமான ஆத்மாவாக பார்க்க விரும்புகிறார். தந்தை சிவபாபா தைரியமாக இருங்கள் என்று பிரம்மாவிற்கு கூறுகிறார். ஆனால் பிரம்மாவிற்கு ஊக்கம் அதிகம் இருக்கும் இல்லையா? எனவே குழந்தைகள் என் கையோடு கை சேர்த்து எனக்கு சமமாக ஆகிவிட வேண்டும் என்ற இந்த விஷயத்தை தான் தந்தையோடு ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார். பிரம்ம பாபாவின் சாக்கார வாழ்க்கையில் தொடக்கத்திலிருந்து என்ன விசேஷத்தை பார்த்திருக்கிறீர்கள்? பின்பு எப்பொழுதாவது என்றில்லை, ஆனால் இப்பொழுது செய்ய வேண்டும். பின்பு எப்பொழுதாவது என்ற வார்த்தையை கேட்பதற்கும் மற்றும் கூறுவதற்கு சமஸ்காரமே இருந்ததில்லை. ஒருவேளை ஏதாவது குழந்தை 1 மணி நேரத்திற்கு பிறகு செய்வேன் என்று கூறுகிறார் என்றால் 1 மணி நேரம் கழித்து செய்ய விட்டாரா? யாராவது ரயில் புறப்படுவதற்கு இன்னும் 5-10 நிமிடங்கள் தான் இருக்கிறது, நாங்கள் எப்படி போய் சேருவோம் என்றால் போகாமல் நிற்க வைத்தாரா? வண்டி நின்றுவிடும். ஆனால் குழந்தைகள் சென்றடைந்து விடுவார்கள். ஓடிக்கொண்டிருக்கும் ட்ரெயின் நின்றுவிடும். ஆனால் குழந்தைகளை சென்றடைய செய்தே விடுவார். இதே நடைமுறையில் பார்த்தீர்கள் இல்லையா? எனவே குழந்தைகளுக்கும் அந்த மாதிரியே எந்த விஷயத்தையும் சுயமாற்றம் செய்வதில் அல்லது உலக மாற்றம் செய்வதில் பின்பு எப்பொழுதாவது என்ற வார்த்தையை மாற்றி இப்பொழுது என்பது நடைமுறை வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும். பிரம்ம பாபாவிடம் இதே ஊக்கம்தான் எப்பொழுதும் இருக்கிறது. அப்படி தந்தையை பின்பற்றி நடக்க வேண்டும் தான். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।